வருமானம் தரக்கூடிய ஒரு தூத்துக்குடி மாவட்ட டீலர், சபரி அசோசியேட்டோட நிறுவனர். சரிங்களா? ரிகார்டிங் நம்மளோட பிஸ்னஸ் சம்மந்தமாக ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் பிஸ்னஸோட பிளானை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். கண்டிப்பாக கேட்டுருங்க. 4win4 கார்ட் இது நம்ம கடை. இது வந்து ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். இ-காமர்ஸ் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி நம் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்லேருந்து ஆயுர்வேதிக்கிலேருந்து ட்ரெஸ் மெட்டீரியல் A to Z நிறைய பொருட்கள் இப்போ வச்சுருக்குறாங்க. இன்னும் ஒன் பை ஒன்னாக வரும். நமக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கிறதுனாலையும் நம்முடைய நண்பர்களை வாங்க வைக்கிறதுனாலையும் ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு பார்ட் டைம் ஜாப். சரிங்களா? ஸோ 4win4 கார்ட் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் நம்ம உள்ளே வந்தால் நமக்கு என்னென்ன வருமானங்கள் கிடைக்கும் அதை பற்றி நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு, இந்த கான்செப்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் கிடையாது. இது ப்ராடக்ட் பேஸ்டு கான்செப்ட். இங்கே எந்த ஒரு நபருக்கும் மெம்பர்ஷிப் காஸ்ட்டுன்னு தனியாக வாங்குறது கிடையாது. சரிங்களா? இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்குறதுனால ஒரு மெம்பராக உள்ளே வரீங்க. அது 100 ரூபாயிலேருந்து 6000 வரைக்கும் இருக்குது. எந்த பொருள் வாங்கினாலும் நீங்கள் இந்த நிறுவனத்தில் மெம்பராக உள்ளே வந்துடுவீங்க. சரிங்களா? ஸோ ஒரு மெம்பராக உள்ளே வந்துட்டீங்க. இந்த நிறுவனம் பதிலுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, மொத்தம் 6 வகையான கமிஷன் தாராங்க. 3 நான் ஒர்க்கிங் கமிஷன், 3 ஒர்க்கிங் கமிஷன். சரிங்களா? ஸோ 6 வகையான கமிஷன்கள் நமக்கு பேக்கப்பில் வர்றதுனால நம்மளோட ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் அதை எடுத்து பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம். ரைட், நெக்ஸ்ட்டு கமிஷனுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நான் ஒர்க்கிங் கமிஷன். நீங்கள் ஒரு மெம்பராக உள்ளே வந்துட்டிங்களா, கம்பெனி உங்களுக்கு டெய்லி 50 ரூபா மெம்பர்ஷிப் போனஸுங்கிற பேரில் தனி வேலட்டில் ஆட் பண்ணுவாங்க. மொத்தம் 6000 கிடைக்கும் 120 நாளைக்கு, 4 மாதத்துக்கு. சரிங்களா? இந்த 6000 வச்சு நீங்கள் கம்பெனியில் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். இதை வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கூப்பனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் எப்படியும் ஒரு பொருள் வாங்குறதுக்கு ஒரு பணம், அது 100 ரூபா இருக்கட்டும், 1000 ரூபா இருக்கட்டும், இன்வெஸ்ட் பண்ணி தான் பொருள் வாங்கியிருப்பீங்க. அந்த பணம் இருக்குல்ல, அதை வந்து மணி பேக் ஆஃபருங்கிற பேரில் உங்களுக்கே திரும்ப ரிட்டர்ன் தராங்க. ஒரு நாளைக்கு 0.5%. சரிங்களா? ஸோ கெட்டின பணமும் நமக்கு ரிட்டர்ன் ஆயிரும் வேலட்டில். தென் மூணாவது, நான் ஒர்க்கிங்கில் வந்து ஒரு ஆட்டோ ஃபில் வச்சுருக்குறாங்க. சரிங்களா? அதாவது கம்பெனியோட ப்ராடக்டை, மேனுஃபேக்சரிங் ப்ராடக்டை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்காக ஒரு 2700 ரூபாயிலேருந்து ஒரு 6000 வரைக்கும் ஸ்பெஷல் பேக்கேஜுங்கிற பேரில் ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறாங்க. இந்த ஸ்பெஷல் பேக்கேஜ் வாங்குறவங்களுக்கு மட்டும் நான் ஒர்க்கிங் மெத்தடில் ஒரு 1 லட்சம் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். எல்லா பெனிஃபிட்டும் போக எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். அதோட ஸ்லைடு நம்மளோட PDF ஃபைலில் போட்டுக்கிறாங்க, கண்டிப்பாக பார்த்துருங்க. தென் ஒர்க்கிங் இன்கம். நம்ம இது எல்லாமே நான் ஒர்க்கிங். இப்போ நான் ஒர்க்கிங் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லெவல் கமிஷன். இப்போ நம்ம பிஸ்னஸில் ரெஃபரல் கமிஷன் கிடையாதுங்க, லெவல் கமிஷன் உண்டு. அது வந்து கிட்டத்தட்ட 10 லெவல் வரைக்கும் பிரித்து தராங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் ஒருத்தரை ரெஃபர் பண்ணுறீங்க, அவங்க இன்னொருத்தரை ரெஃபர் பண்ணுறாங்க, அவங்க இன்னொருத்தரை ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் டீம் போய்கிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தர் வாங்கக்கூடிய பொருளோட மதிப்பில் இருந்து உங்களுக்கு 0.5% இன்ஸ்டண்ட்டாக ஆட் ஆகும். இது லெவல் கமிஷன். நம்ம டீமில் 10 லெவல் வரைக்கும் தராங்க. தென் ரெண்டாவது பைனரி கமிஷன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வருமானம் தரக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பைனரி கான்செப்ட் தான். நம்ம நிறுவனத்தில் பைனரி ட்ரீயில் இருந்து தான் நீங்கள் ரெஃபரல் லிங்க் எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு தெரியாதவங்களும் உங்களுக்கு மேலே உள்ளவங்களும் உங்களுக்கு கீழே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜாயின் பண்ணுவாங்க. உங்கள் அப்ளைனர் வந்து சேர்த்து விட்ற மக்களும் உங்களுக்கு கீழே வந்து ப்ளேஸ்மெண்ட் ஆவாங்க. ப்ளேஸ்மெண்ட் ஆனாலே உங்களுக்கு பைனரி கமிஷன் ஆட் ஆகும். நம்ம நிறுவனத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு PV பர்ச்சேஸ் வேல்யூ செட் பண்ணியிருக்கிறாங்க. பர்ச்சேஸ் வேல்யூ 1லேருந்து அதிகபட்சம் இப்போ 60 வரைக்கும் வச்சுருக்காங்க. ஒரு PVனா 10 ரூபான்னு அர்த்தம். ஒருத்தர் 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா உங்களுக்கு ஒரு PV கிடைக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு மேலே உள்ள அந்த பைனரி ட்ரீல உள்ள எல்லாருக்குமே இந்த PV ஆட் ஆகும். ஒரு நாளைக்கு பேர் மேட்ச் வந்து 100 PV செட் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது 1000 ரூபா. ஸோ அதிகபட்சம் ஒரு மாதத்துக்கு 30,000 வரைக்கும் இந்த பைனரியில் மட்டுமே நம்ம சம்பாதிக்க முடியும். சரிங்களா? தென் மூணாவது ஒர்க்கிங் என்னென்னா ரீபர்ச்சஸ். இந்த நிறுவனம் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். இன்னும் சிம்பிளாக சொன்னால் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். இதில் நீங்கள் மெம்பராக வர்றீங்க அப்படின்னா மாதம் ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு 100 ரூபாய்க்காவது ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் ரீபர்ச்சஸ். ஸோ ரீபர்ச்சஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபாகவே 3% வந்து போனஸ் கொடுத்துட்றாங்க, அதான் இன்கம் கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் டீமில் 25 லெவல் வரைக்கும் யார் எங்கே என்ன பொருள் வாங்கினாலும் உங்களுக்கு 0.5%லேருந்து
0.1% வரைக்கும் உங்களுக்கு பேக்கப்பில் ஒரு இன்கம் ஆட் பண்ணி விடுறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. 25 லெவல் அப்படின்னா அதெல்லாம் கேல்குலேட் பண்ணவே முடியாது. ஏன்னா உங்களால் உங்கள் டீமில் ஒரு அதிகபட்சம் 5லேருந்து 10 லெவல் வரைக்கும் நீங்கள் பார்ப்பீங்க. பட் அது கீழே போக போக டீம் பெருசாக ஆரம்பத்தில் சின்னதாக தெரியும். பட் நீங்கள் ட்ராவல் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்மளோடது ரொம்ப வருடங்கள் கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு லாங் டேர்ம் பிஸ்னஸ். சரிங்களா? நம்மளோட குடும்பத்துக்கு தேவையான மளிகை பொருட்களை வெளியில் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம நிறுவனத்தில் நீங்கள் வாங்குறதுனால என்னென்ன வருமானம் வருங்கிறத தனியாகவே ஒரு சார்ட் போட்டிருக்காங்க. அதுவும் நம்ம PDF ஃபைல் இருக்குது. ஜஸ்ட்டு பாருங்கள். ஸோ பிஸ்னஸ் பிளானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். இதில் ஜாயின் பண்ணணுன்னா பேர், செல் நம்பர் மட்டும் போதும். இந்த வாய்ஸ் நோட் அனுப்புகிறவங்ககிட்ட என் நம்பர் எப்படியும் இருக்கும். இப்போ நான் தான் ஐடி ஆக்டிவேட் பண்ணி தருவேன். ஸோ இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட உங்களுக்கு கீழே ஒரு நபரை சேர்க்கணுன்னா ஜஸ்ட்டு பேர், செல் நம்பர் அனுப்புனா எனக்கு போதும், நான் சேர்த்து விட்டுருவேன். பிஸ்னஸ் பிளான் சம்மந்தமாக ஏதாவது தகவல் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வேணும்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.